Hi students, நம்ம வந்து 12th chapter atomic structure chapter பார்த்துட்டு இருக்கோம். ஸோ லாஸ்ட் கிளாஸில் வந்து யார் ஃபஸ்ட்டு ஆட்டம்ஸை பற்றின ஒரு சயின்டிஃபிக் தியரி கொடுத்தாங்கன்னு பார்த்தோம். ஸோ டால்டன்ஸ் அட்டாமிக் தியரினா என்ன, அதில் இருக்கக்கூடிய பாஸ்டுலேட்ஸ், அதோட அட்வான்டேஜஸ், அதோட லிமிட்டேஷன்ஸ்லாம் லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். ஸோ அதோட கண்டினியூஷன் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஃபண்டமெண்டல் பார்ட்டிகல்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு. So in 1878, Sir William Crookes, while conducting an experiment using a discharge tube, found certain visible rays traveling between two metal electrodes. So 1878ல Sir William Crookes வந்துட்டு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ணார். ஸோ அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் எதை யூஸ் பண்ணி பண்ணுறாருன்னா ஒரு டிஸ்சார்ஜ் டியூபை யூஸ் பண்ணி பண்ணுறாரு. ஸோ அப்படி பண்ணும்போது அவர் என்ன கண்டுபிடிக்கிறாருன்னா சில விசிபிள் ரேஸ் வந்து ட்ராவல் ஆகுது, அதாவது மெட்டல் எலக்ட்ரோட்ஸுக்கு நடுவில் அது ட்ராவல் ஆகுது. தீஸ் ரேஸ் ஆர் நோன் அஸ் Crookes ரேஸ் ஆர் கேத்தோட் ரேஸ். ஸோ அந்த ரேவை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா Crookes ரே இல்லாட்டி கேத்தோட் ரே அப்படின்னு சொல்கிறோம். The discharge tubes used in this experiment is now referred to as Crookes tubes or more popularly known as cathode ray tube. அதாவது வந்து இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் யூஸ் பண்ண டிஸ்சார்ஜ் டியூப்பை இப்போ நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா Crookes டியூப் இல்லாட்டி பாப்புலர் நோன் அஸ் கேத்தோட் ரே டியூப் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ 1878ல் சார் வில்லியம் Crookes வந்துட்டு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை டிஸ்சார்ஜ் டியூப்பை யூஸ் பண்ணி பண்ணுறாரு. ஸோ அப்படி பண்ணும்போது அவர் என்ன கண்டுபிடிக்கிறாருன்னா சில விசிபிள் ரேஸ் வந்துட்டு ரெண்டு மெட்டல் எலக்ட்ராடுக்கு நடுவில் வந்துட்டு ட்ராவல் ஆகுது. ஸோ அந்த ரேஸை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா Crookes ரே இல்லாட்டி கேத்தோட் ரேன்னு சொல்கிறோம். ஸோ அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் அவர் யூஸ் பண்ண டிஸ்சார்ஜ் டியூபை நம்ம இப்போ என்னன்னு சொல்கிறோன்னா Crookes டியூப் இல்லாட்டி கேத்தோட் ரே டியூப் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பாருங்கள், இதான் வந்துட்டு கேத்தோட் ரே டியூப், உங்களுக்கு பிக்சரில் கொடுத்துருக்காங்க கேத்தோட் ரே டியூப். இதுதான் வந்துட்டு அவர் யூஸ் பண்ண டிஸ்சார்ஜ் டியூப். Cathode ray tube is a long glass tube filled with gas and sealed at the both ends. அதாவது cathode ray tube அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு லாங்கான ஒரு கிளாஸ் டியூப் தான். அதில் என்ன ஃபில் ஆகிருக்குன்னா கேஸ் வந்துட்டு ஃபில் ஆகிருக்கும். ஸோ அதோட ரெண்டு எண்டும் வந்துட்டு சீல் ஆகிருக்கும், அதாவது க்ளோஸ் ஆகிருக்கும். It consists of two metal plates which acts as electrodes connected with high voltage. ஸோ அதில் வந்துட்டு ரெண்டு மெட்டல் பிளேட்ஸ் இருக்கும், அதான் வந்துட்டு எலக்ட்ரோட்ஸ். அது எது கூட கனெக்ட் ஆகிருக்குன்னா ஹை வோல்டேஜில் வந்துட்டு கனெக்ட் ஆகிருக்கும். The electrode which is connected to the negative terminal of the battery is called cathode. அதாவது நெகட்டிவ் எலக்ட்ரோட். அதாவது வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு எலக்ட்ரோடு வந்துட்டு பேட்டரியோட நெகட்டிவ் டெர்மினலில் கனெக்ட் ஆகிருக்கும். அதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா கேத்தோடு இல்லாட்டி நெகட்டிவ் எலக்ட்ரோட் அப்படின்னு சொல்கிறோம். The electrode connected to the positive terminal of the battery is called anode இல்லாட்டி positive electrode. ஸோ பேட்டரியோட பாசிட்டிவ் டெர்மினலில் கனெக்ட் ஆகிருக்கக்கூடியதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஆனோட் அப்படின்னு சொல்கிறோம், அதாவது பாசிட்டிவ் எலக்ட்ரோட். There is a side tube which is connected to a pump. The pump is used to lower the pressure inside the discharge tube. ஸோ அந்த சைட் டியூப்பில் வந்துட்டு ஒரு சின்னதாக ஒரு பம்பு வந்துட்டு கனெக்ட் ஆகிருக்கும். அந்த பம்ப் எதுக்கு அப்படின்னா ப்ரெஷரை வந்துட்டு லோ பண்ணுறதுக்காக, அதாவது டிஸ்சார்ஜ் டியூப்பில் இருக்கக்கூடிய ப்ரெஷரை வந்துட்டு லோ பண்ணுறதுக்காக அது யூஸ் ஆகுது அப்படிங்கிறாங்க. ஸோ கேத்தோட் ரே டியூப் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு லாங்கான கிளாஸ் டியூபு. அதில் என்ன ஃபில் ஆகிருக்குன்னா கேஸ் வந்துட்டு ஃபில் ஆகிருக்கும். ஸோ அதோட போத் ரெண்டும் வந்துட்டு சீல் ஆகிருக்கும், அதாவது க்ளோஸ் ஆகிருக்கும். ஸோ அந்த டியூப்பில் என்ன இருக்குன்னா ரெண்டு மெட்டல் பிளேட் இருக்கும். எது கூட கனெக்ட் ஆகிருக்கும் அப்படின்னா வந்துட்டு ஹை வோல்டேஜில் கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ அந்த எலக்ட்ரோடு வந்துட்டு நெகட்டிவ் டெர்மினல் ஒரு எலக்ட்ரோடு வந்துட்டு நெகட்டிவ் டெர்மினல் ஆஃப் த பேட்டரியில் கனெக்ட் ஆகிருக்கும். அதுதான் நம்ம கேத்தோடு இல்லாட்டி நெகட்டிவ் எலக்ட்ரோன்னு சொல்கிறோம். இன்னொரு சைடில் வந்துட்டு பாசிட்டிவ் டெர்மினலில் கனெக்ட் ஆகிருக்கும், அதுதான் ஆனோடு இல்லாட்டி பாசிட்டிவ் எலக்ட்ரோன்னு சொல்கிறோம். ஸோ அந்த பம்பில் வந்துட்டு சைட் டியூப்பில் வந்துட்டு ஒரு பம்பு வந்து கனெக்ட் ஆகிருக்கும். அந்த பம்பு நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா டிஸ்சார்ஜ் டியூப்க்கு இன்சைடில் இருக்கக்கூடிய ப்ரெஷரை வந்துட்டு கம்மி பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதான் வந்துட்டு ஃபண்டமெண்டல் பார்ட்டிகல்ஸ்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் டிஸ்கவரி ஆஃப் எலக்ட்ரான்ஸை வந்து எப்படி கண்டுபிடிச்சாங்க. When a high electric voltage of 10,000 volts or more is applied to the electrode of a discharge tubes containing air or any gas at atmospheric pressure, no electricity flows through the air. Suppose ஒரு ஹை எலக்ட்ரிக் வோல்டேஜ் 10,000 வோல்ட் வந்து இல்லை 10,000 வோல்ட் இல்லாட்டி அதுக்கு மேலே வந்துட்டு இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் வோல்டேஜை வந்துட்டு நம்ம டிஸ்சார்ஜ் டியூப்பில் வந்துட்டு அப்ளை பண்ணும்போது அந்த டிஸ்சார்ஜ் டியூப்பில் என்ன இருக்குது, ஏர் இல்லாட்டி ஏதோ ஒரு கேஸ் இருக்குது, அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் இருக்குது. அந்த வந்துட்டு பாஸ் பண்ணும்போது எந்த விதமான எலக்ட்ரிசிட்டியும் ஃப்ளோ ஆகலை.
However, when the high voltage of 10,000 volts is applied to the electrodes of the discharge tube containing air or any gas at very low pressure about 0.001 mm of mercury, a greenish glow is observed on the wall of the discharge tube behind anode. Suppose இப்போ நாம என்ன பண்றோம், ஹை வோல்டேஜ் 10,000 வோல்ட் இருக்கிறத வந்து அந்த டிஸ்சார்ஜ் டியூப்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரோடுக்கு அப்ளை பண்ணும்போது அந்த எலக்ட்ரோட்ல என்ன இருக்கு, ஏர் இல்லாட்டி ஏதாச்சும் ஒரு கேஸ் இருக்கு, ஆனால் வெரி லோ ப்ரெஷரில் தான் இருக்குது. எவ்வளோ ப்ரெஷரில் இருக்குன்னா 0.0 mm மெர்க்குரி ப்ரெஷரில் தான் இருக்குது. ஸோ அப்படியே அதில் நம்ம அப்ளை பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா ஒரு க்ரீனிஷ் க்ளோ வந்து தெரியுது. எங்கே தெரியுதுன்னா அந்த டிஸ்சார்ஜ் டியூபோட வால்ஸில் வந்து தெரியுது அப்படிங்கிறாங்க. This observation clearly show some invisible ray coming from the cathode. ஸோ இதில் நமக்கு என்ன தெரியுது, இந்த அப்சர்வேஷன் வந்துட்டு ஏதோ கண்ணுக்கு தெரியாத ஒரு ரே வந்துட்டு கேத்தோட்லேருந்து வருது. Hence these rays are called cathode rays. ஸோ அந்த ரே தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா cathode raysன்னு சொல்கிறோம். Later they were named as electrons. ஸோ லேட்டரில் அதுக்கு வந்துட்டு எலக்ட்ரான்ஸ் அப்படிங்கிற பேர் வந்துச்சுங்கிறாங்க. ஸோ எலக்ட்ரான்ஸுங்கிற எப்படி வந்துச்சு, ஹை எலக்ட்ரிக் வோல்டேஜ் 10,000 வோல்ட்டும் வந்துட்டு 10,000 வோல்ட் இல்லாட்டி அதுக்கு மேலே இருக்கக்கூடியதை வந்துட்டு நம்ம டிஸ்சார்ஜ் டியூப்பில் இருக்கக்கூடிய அந்த இதை வந்துட்டு எலக்ட்ரோடுக்குள்ளே அப்ளை பண்ணும்போது அந்த டியூப்பில் என்ன இருக்குது, ஏர் இல்லாட்டி கேஸ் இருக்குது. அப்படி அட்மாஸ்பியரில் ப்ரெஷரில் பண்ணும்போது அங்கே எலக்ட்ரிசிட்டி ஃப்ளோ இல்லை. சப்போஸ் அதே ஹை வோல்டேஜை வந்துட்டு அந்த டிஸ்சார்ஜ் டியூப்பில் இருக்கக்கூடிய எலக்ட்ரோட்ஸ் கூட அப்ளை பண்ணும்போது வெரி லோ ப்ரெஷரில் அப்ளை பண்ணும்போது அங்கே வந்துட்டு ஒரு க்ரீனிஷ் க்ளோ வந்துட்டு தெரியுது, அந்த டிஸ்சார்ஜ் டியூபோட வால்ஸில் தெரியுது. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா வந்துட்டு நமக்கு பிகைன், அதாவது வந்துட்டு ஒரு இன்விசிபிளான ரே வந்துட்டு அந்த கேத்தோடு வழியாக பாஸ் ஆகுது அப்படின்னு தெரியுது. ஸோ அந்த ரேவை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா கேத்தோட் ரேன்னு சொல்கிறோம். ஸோ லேட்டர் பீரியடில் அதை வந்துட்டு எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு நேம் பண்ணாங்க. நெக்ஸ்ட்டு ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கேத்தோட் ரேஸ். ஸோ அந்த கேத்தோட் ரேஸோட ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னா, cathode rays travel in a straight line from cathode towards anode. ஸோ cathode rays வந்துட்டு எப்பவுமே ஸ்ட்ரைட் லைனில் தான் ட்ராவல் பண்ணும். ஸோ கேத்தோட்லேருந்து ஆனோடுக்கு தான் வந்துட்டு ட்ராவல் பண்ணும். Cathode rays are made up of material particles which have mass and kinetic energy. ஸோ அந்த cathode rays வந்துட்டு எதனால் மேட் ஆயிருக்கோ அதுக்கு வந்துட்டு மாஸும் கைனட்டிக் எனர்ஜி இருக்கும் அப்படிங்கிறாங்க. Cathode rays are deflected by both electric and magnetic fields. அதாவது cathode rays வந்துட்டு electric fieldனாலேயும் deflect ஆகும், magnetic fieldனாலேயும் deflect ஆகும். They are negatively charged particles. ஸோ இது வந்துட்டு இது இருக்கக்கூடிய particles என்ன ஆகும், negatively charged particles வந்து இருக்குங்கிறாங்க. The nature of cathode rays does not depend on the nature of the gas fill inside the tube or the cathode used. ஸோ அந்த cathode rayயோட நேச்சர் வந்துட்டு அந்த cathode rayல ஃபில்லாக இருக்கக்கூடிய கேஸை பேஸ் பண்ணி இருக்காது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இன்சைட் த டியூப் ஆர் கேத்தோட் யூஸ், என்ன கேத்தோட் யூஸ் பண்ணுறோம், என்ன கேஸ் வந்துட்டு அந்த அந்த டியூப்குள்ளே ஃபில்லாக இருக்குங்கிறத பேஸ் பண்ணி அந்த கேத்தோட் ரேவோட நேச்சர் வந்து இருக்காதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இதான் வந்துட்டு ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கேத்தோட் ரேஸ். ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கேத்தோட் ரேஸ்ன்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி வந்து கேத்தோட் ரேஸ் வந்துட்டு ஸ்ட்ரைட் லைனில் தான் ட்ராவல் பண்ணும். ஸோ கேத்தோட் ரேஸ் வந்து எதனால் மேடாக இருக்கோ அதுக்கு டெஃபினட்டாக மாஸும் கைனட்டிக் எனர்ஜி இருக்கும். ஸோ கேத்தோட் ரேஸ் வந்துட்டு எலக்ட்ரிக் ஃபீல்ட்னாலேயும் மேக்னெட்டிக் ஃபீல்ட்னாலேயும் டெஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இது வந்துட்டு ஒரு நெகட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ். ஸோ இந்த கேத்தோட் ரேவோட நேச்சர் வந்துட்டு அந்த டியூப்ல இருக்கக்கூடிய கேஸை பேஸ் பண்ணியோ இல்லை என்ன கேத்தோட் யூஸ் பண்ணோ அதை பேஸ் பண்ணியோ கண்டிப்பாக இருக்காது அப்படிங்கிறாங்க. ஸோ இதான் வந்துட்டு ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கேத்தோட் ரேஸ். நெக்ஸ்ட் பாருங்க, ஃபர்ஸ்ட் எலக்ட்ரான் டிஸ்கவரி. இப்போ என்னன்னா புரோட்டான்ஸ் வந்துட்டு எப்படி டிஸ்கவர் பண்ணாங்க அப்படின்னு தான் பார்க்க போறோம். The presence of positively charged particles in an atom has been precisely predicted by the Goldstein based on the conception that atom being electrically neutral in nature should necessarily possess positively charged particles to balance the negatively charged particles. அதாவது சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸோட ப்ரெசன்ஸை, ஒரு ஆட்டத்தில் இருக்கக்கூடிய சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸோட ப்ரெசன்ஸை வச்சு நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியும். எப்படின்னா எதை பேஸ் பண்ணி அப்படின்னா வந்துட்டு ஒரு எலக்ட்ரிக்கலாக நியூட்ரலாக இருக்கக்கூடிய ஒரு நேச்சர் மீடியம் இருக்குது. ஸோ அதில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ் சார்ஜை வந்துட்டு பேலன்ஸ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக நெகட்டிவ் சார்ஜ் வந்துட்டு தேவைப்படும் அப்படின்றத சொல்லி நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியும். Goldstein repeated the cathode ray experiment by using the perforated cathode. ஸோ அந்த கோல்ட்ஸ்டீன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த கேத்தோட் ரே எக்ஸ்பெரிமெண்ட் வந்துட்டு ரிப்பீட் பண்ணுறாரு. எதை யூஸ் பண்ணி ரிப்பீட் பண்ணுறாருன்னா பர்ஃபரேட்டட் கேத்தோட யூஸ் பண்ணி ரிப்பீட் பண்ணுறாரு.
on applying a high voltage under low pressure. ஸோ இவர் என்ன பண்ணுறாரு, ஹை வோல்டேஜ் கரண்ட்டை அப்ளை பண்ணுறாரு, ஆனால் லோ ப்ரெஷரில். He observed a faint red glow on the wall behind the cathode. ஸோ அப்போ அவர் என்ன அப்சர்வ் பண்ணுறாருன்னா, ஒரு ரெட் க்ளோ வந்துட்டு வருது. எதுக்கு, இப்போ எங்கேன்னா வாலில் வந்துட்டு வருது, அதாவது கேத்தோடுக்கு பின்னாடி. Since these rays originated from the anode, they are called as anode rays or canal rays or positive rays. ஸோ இந்த ரேஸ் வந்துட்டு எங்கே ஆரிஜினேட் ஆகுது, ஆனோடில் வந்துட்டு ஆரிஜினேட் ஆகுது. ஸோ பிகைண்ட், அதாவது ஆனோடுக்கு பின்னாடி வந்துட்டு ஆரிஜினேட் ஆகிருக்கு. ஸோ அதனால் இந்த ரேஸ் என்னன்னு சொல்கிறாங்கன்னா ஆனோட் ரேஸ்ன்னு சொல்கிறாங்க, இல்லாட்டி கேனல் ரேஸ்ன்னு சொல்கிறாங்க, இல்லாட்டி பாசிட்டிவ் ரேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. Anode rays were found as a stream of positively charged particles. ஸோ anode rays நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறோன்னா, stream of positively charged particles வச்சு கண்டுபிடிக்கிறோன்னு சொல்கிறாங்க. இதான் வந்துட்டு டிஸ்கவரி ஆஃப் ப்ரோட்டான்ஸ். நெக்ஸ்ட் இந்த anode raysோட ப்ராப்பர்ட்டிஸ் என்ன அப்படின்னா, anode rays travel in a straight line. ஸோ எப்படி cathode ray வந்துட்டு ஸ்ட்ரைட் லைனில் ட்ராவல் ஆகுதோ அதே மாதிரி anode raysம் ஸ்ட்ரைட் லைன் தான் ட்ராவல் ஆகும். Anode rays are made up of material particles. ஸோ anode rays எதனால் மேட் ஆகிருக்கு, மெட்டீரியல் பார்ட்டிகல்ஸ்னால மேட் ஆகிருக்கு அப்படிங்கிறாங்க. Anode rays are deflected by electric and magnetic fields. Since they are deflected towards the negatively charged plate, they consist of positively charged particles. ஸோ வந்துட்டு இந்த anode rays வந்துட்டு both electric and magnetic field deflect ஆகும். ஸோ இந்த deflect ரெண்டு, அதாவது since they are deflected towards negative charged பிளேட்டோட இதில் வந்துட்டு deflect ஆகனால அங்கே என்ன இருக்குமா, positively charged particles வந்துட்டு இருக்கும் அப்படிங்கிறாங்க. The properties of anode rays depend upon the nature of the gas taken inside the discharge tubes. ஸோ இந்த anode rayோட ப்ராப்பர்ட்டிஸ் வந்துட்டு எதை டிபெண்ட் பண்ணி இருக்குன்னா, அந்த டிஸ்சார்ஜ் டியூப்குள்ளே இருக்கக்கூடிய கேஸோட நேச்சரை பேஸ் பண்ணி தான் அந்த anode raysோட ப்ராப்பர்ட்டி வந்துட்டு டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படிங்கிறாங்க. The mass of the particles is the same as the atomic mass of the gas taken inside the discharge tube. ஸோ இந்த பார்ட்டிகளோட மாஸ் வந்துட்டு எதுக்கு சேமாக இருக்குன்னா, நம்ம டிஸ்சார்ஜ் டியூபுக்கு உள்ளே எடுத்துருக்கக்கூடிய கேஸோட அட்டாமிக் மாஸுக்கு சேமாக தான் இந்த பார்ட்டிகளோட மாஸ் இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் anode raysன்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு anode rays வந்துட்டு ஸ்ட்ரைட் லைனில் தான் ட்ராவல் ஆகும். anode rays எதனால் மேட் ஆகிருக்கு, மெட்டீரியல் பார்ட்டிகல்ஸ்னால மேட் ஆகிருக்கு. ஸோ anode rays வந்துட்டு எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட்னால டிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ ரெண்டுத்துலேயும் டிஃப்ளெக்ட் ஆகிறதுனால இதுக்கு வந்துட்டு நெகட்டிவ் சார்ஜ்டு பிளேட் இருக்கும். ஸோ அதனால வந்துட்டு இங்கே பாசிட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ் இருக்குங்கிறாங்க. ஸோ இந்த anode raysோட ப்ராப்பர்ட்டி எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படின்னா, அந்த டிஸ்சார்ஜ் டியூப்ல எடுத்துக்கக்கூடிய கேஸோட நேச்சரை டிபெண்ட் பண்ணி தான் இந்த ஆனோடோட ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குன்னு பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு அந்த பார்ட்டிகளோட மாஸ் வந்துட்டு எதுக்கு சேமாக இருக்குன்னா, நம்ம டிஸ்சார்ஜ் டியூப்ல எடுத்துக்கக்கூடிய கேஸோட அட்டாமிக் மாஸுக்கு சேமாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ இதான் வந்துட்டு டிஸ்கவரி ஆஃப் ப்ரோட்டான்ஸ். நெக்ஸ்ட் டிஸ்கவரி ஆஃப் நியூட்ரான்ஸ்னு பார்க்கும்போது, அட் த டைம் ஆஃப் J.J. Thomson only two fundamental particles, proton and electron, are known. ஸோ J.J. Thomson டைமில் வந்துட்டு ரெண்டு ஃபண்டமெண்டல் பார்ட்டிகல்ஸை மட்டும்தான் கண்டுபிடிச்சாங்க, ப்ரோட்டான் அண்ட் எலக்ட்ரானை. இந்த இயர் 1932 James Chadwick discovered another fundamental particle called neutron. ஸோ 1932ல ஜேம்ஸ் சாட்விக் அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட் வந்துட்டு இன்னொரு ஃபண்டமெண்டல் பார்ட்டிகளை கண்டுபிடிக்கிறாரு, அதுதான் வந்துட்டு நியூட்ரான். பட் த ப்ராப்பர் பொசிஷன் ஆஃப் தீஸ் பார்ட்டிகல்ஸ் இன் த ஆட்டம் வாஸ் நாட் கிளியர் till Rutherford described the structure of atom. ஆனால் வந்துட்டு இந்த பார்ட்டிகளோட ஒரு ஆட்டத்தில் வந்துட்டு இந்த பார்ட்டிகளோட ஒரு கரெக்ட் பொசிஷனை நம்மளால் கண்டுபிடிக்கவே முடியல. எது வரைக்கும்னா இந்த ரூதர்ஃபார்ட் வந்துட்டு ஆட்டத்தோட ஸ்ட்ரக்சரை டிஸ்கிரைப் பண்ணுற வரைக்கும் நம்மளால் அதை கண்டுபிடிக்கல. ஸோ ரூதர்ஃபார்ட் மாடல் வந்துட்டு நீங்கள் ஹையர் கிளாஸஸ் படிப்பீங்க. ஸோ இந்த நியூட்ரான்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்னா, நியூட்ரான் கேரிஸ் நோ சார்ஜ். இதுக்கு வந்துட்டு எந்த சார்ஜும் வந்துட்டு கேரி பண்ணாது. இட் இஸ் நியூட்ரல் பார்ட்டிகல். இது வந்துட்டு ஒரு நியூட்ரலான பார்ட்டிகல் தான். It has mass equal to that of proton, that is 1.6 into 10 to the power minus 24 grams. ஸோ இதோட மாஸ் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா, ப்ரோட்டானுக்கு ஈக்குவலாக இருக்கும். அதாவது எவ்வளோ இருக்குன்னா 1.6 into 10 to the power minus 24 கிராம் இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ இதான் வந்துட்டு நியூட்ரானோட ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ டிஸ்கவரி ஆஃப் நியூட்ரான் பார்க்கும்போது J.J. தாம்சன் டைமில் வந்துட்டு ரெண்டு ஃபண்டமெண்டல் பார்ட்டிகல் தான் கண்டுபிடிச்சாங்க. அதாவது ப்ரோட்டான் எலக்ட்ரானை மட்டும்தான் கண்டுபிடிச்சாங்க. ஸோ லேட்டர் இயர் 1932ல
ஜேம்ஸ் சாட்விக் அப்படிங்கிற சயின்டிஸ்ட் வந்துட்டு இன்னொரு ஃபண்டமெண்டல் பார்ட்டிக்கலை கண்டுபிடிக்கிறாரு. அதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா நியூட்ரான் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் ரூதர்ஃபார்ட் வந்துட்டு ஆட்டத்தோட ஸ்ட்ரக்சரை டிஸ்கிரைப் பண்ணுற வரைக்கும் அந்த நியூட்ரானோட ப்ராப்பர் பொசிஷன் ஆட்டத்தில் அதுக்கு நமக்கு தெரியவே இல்லை. ஸோ இதான் வந்துட்டு நியூட்ரான். ஸோ இதோட ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்துட்டு சார்ஜ் இல்லை. ஸோ இது வந்துட்டு ஒரு நியூட்ரல் பார்ட்டிக்கல். இதோட மாஸ் எதுக்கு ஈக்குவலாக இருக்குமா? புரோட்டானுக்கு ஈக்குவலாக இருக்குமா? ஸோ இதான் வந்துட்டு ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் நியூட்ரான். ஸோ இன்றைக்கி கிளாஸ் வந்துட்டு நம்ம இதோட ஸ்டாப் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி கிளாஸில் வந்துட்டு ஃபண்டமெண்டல் பார்ட்டிக்கல்லாம் என்ன, எலக்ட்ரான் என்ன, ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கேத்தோட் ரேஸ், ஆனோட் ரேஸ் அண்ட் நியூட்ரான்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் வந்துட்டு நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த கிளாஸில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ கிளாஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.